தண்ணீர் தேடி தேசிய நெடுஞ்சாலையை கடந்த ஆண் புள்ளிமான் அடையாளம் தெரியாத வாகனம் மோதி விபத்து. உயிருக்கு போராடிய நிலையில் இருந்த மானை பொதுமக்கள் வனத்துறையிடம் ஒப்படைப்பு. சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி தாலுகாவில் எஸ்வி மங்கலம், பிரான்மலை மற்றும் எஸ் புதூர் ஒன்றியம் மேலவண்ணாயிருப்பு, கரிசல்பட்டி, கணபதிப்பட்டி, வாராப்பூர், புழுதிப்பட்டி வனப்பகுதியில் ஏராளமான புள்ளிமான்கள் வசித்து வருகின்றன. தற்போது கோடை காலம் துவங்கியதால் தண்ணீர் தேடி இரவு பகல் நேரங்களில் சாலைகளை கடக்கும்போது வாகனங்களில் மோதி மான்கள் உயிரிழக்கும் சம்பவம் அடிக்கடி அரங்கேறி வருகிறது. இந்நிலையில் இன்று பகல் நேரத்தில் தண்ணீர் தேடி புழுதிப்பட்டி புளியமலையிலிருந்து திருச்சி டு மதுரை தேசிய நெடுஞ்சாலையை கடந்த ஆண் புள்ளிமானை அடையாளம் தெரியாத வாகனம் மோதி சென்றது. மோதியதில் தூக்கி வீசப்பட்ட நிலையில் சாலையின் கீழ்ப்புறமாக வந்து விழுந்துள்ளது. அந்த வழியாக சென்ற பொதுமக்கள் சமூக ஆர்வலர்களுக்கு தகவல் தெரிவித்தனர். உடனே அங்கு வந்த சமூக ஆர்வலர்கள் மானின் இடுப்பு பகுதியில் அடிபட்டு உயிருடன் இருப்பதை கண்டு முதலுதவி செய்து எஸ் புதூர் வனத்துறை அதிகாரிக்கு தகவல் தெரிவித்தனர். உடனே அங்கு வந்த வனத்துறையினர் மானை மீட்டு சிகிச்சைக்காக கால்நடை மருத்துவமனைக்கு வாகனத்தில் ஏற்றிச் சென்றனர். கோடை காலம் துவங்கியுள்ளதால் வனப்பகுதியில் தண்ணீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதால் வனவிலங்குகள் தண்ணீரை தேடி தேசிய நெடுஞ்சாலையை கடக்க முயன்று விபத்துக்குள்ளாவதால் வனப்பகுதியில் ஆங்காங்கே தண்ணீர் தொட்டி அமைத்து தண்ணீரை நிரப்பி மான்களை பாதுகாக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். தண்ணீர் தேடி தேசிய நெடுஞ்சாலையை கடந்த ஆண் புள்ளிமான் அடையாளம் தெரியாத வாகனம் மோதி விபத்து.